அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் என்ன நடந்திருக்குன்னா, ரேபிடோ பைக் டாக்ஸி கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 30-40 வண்டி ஓடி நிற்குது. இன்னும் ஜாஸ்தியாக ஓடுது. நேற்று வரைக்கும் சொல்லி நிற்கிறேன். நம்ம இன்னைக்கு ஆட்டோ சங்கத்தின் சார்பாக பிடிச்ச வண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி பிடிச்சி ஆர்டிஓ ஆஃபீஸில் நாங்கள் சரண்டர் பண்ணிக்கிறோம். ஆர்டிஓ அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு எல்லா வண்டி மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறது ரொம்ப அஃபென்ஸ். ஒயிட் போல்டு ஓட்டுறது, எந்த வண்டி இருந்தாலும் ஒயிட் போல்டு அனுமதி கிடையாது. பேசஞ்சர் ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. அது நம்ம ஒசூர் மாநகராட்சியில் அகில இந்தியா வரைக்கும் தான் சரி. ஓ நியூஸ்ன்றது ஓ நியூஸாக தான் யூஸ் பண்ணோம், தவிர பேசஞ்சர் ஏற்றுறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் முறையிட்டதுனால நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வண்டி பிடிச்சோம். திருப்பி காலைல ஒரு 5 வண்டி பிடிச்சோம். இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் இது பண்ணி ஆர்டிஓ கிட்டே நாங்கள் நம்மள கோரிக்கை, ஆட்டோக்காரங்க கோரிக்கை எல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் இது பண்ணதுனால சார் எல்லா வண்டி மேலேயும் ஒரு வண்டி மிஸ் பண்ணாமல் எல்லா வண்டி மேலேயும் கேஸ் போட்டாங்க. எல்லா வண்டியும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுருக்குறோம். நீங்களே பார்த்து நிற்கிறீங்க. இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை எந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக ரேபிடோ பைக் டாக்ஸி யாருமே ஓட்டாதீங்க. பைக் டாக்ஸி என்று ஓட்டாதீங்க. பைக் ஓட்டுங்க, உங்கள் பர்சனல் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அடுத்தவனுடைய வாழ்வாதாரனை அழிக்க பார்க்காதீங்க. ஏன்னா அதை நம்பிதான் நாங்கள் நிறைய ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம ஒசூர் ஆகட்டும், கிருஷ்ணகிரி, சென்னை, நம்ம அகில இந்தியா வரைக்கும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. இத்தனை பேருடைய வாழ்வாதாரம் அழிக்கப்படுது. எதனால? நீங்க ஓட்டுறதுனால தான். இந்த ரேபிடோ நம்பி வரீங்க, ஒயிட் போல்டை நம்பி வரீங்க. ஆனா ஒயிட் போல்டை நீங்க போனா 30-20 ரூபாய்க்கெல்லாம் கூட்டு போறான். அது எப்படி சாத்தியமாகும்? நீங்களே சேர்த்து பாருங்க. ஓ நியூஸ் வண்டி யாரோ ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து, ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து இந்த கிருஷ்ணகிரியில வண்டி ஓட்டுறான். அது கேட்டா ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறேன் நானு அப்படின்னு சொல்றான். அவன் நம்பி நீங்க கஸ்டமரும் போவாதீங்க. தயவு செஞ்சு அது எங்கேயோ கொண்டு போய் முடியும். உங்களை நம்பி தான் ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்க, டாக்ஸிக்காரங்க இருக்கிறாங்க, பஸ், அரசாங்கம் பஸ் விட்டு இருக்குது. இதுல நீங்க டிராவல் பண்ணா உங்களுக்குன்ட்டு கீபோர்டு வெஹிக்கல் இருக்கு. அதுக்கு உண்டான நாங்க கீபோர்டு வெஹிக்கல் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? நீங்க தயவு செஞ்சு பைக் டாக்ஸி யாரும் ஓட்டாதீங்க. அந்த பைக் டாக்ஸில யாரும் டிராவல் பண்ணாதீங்க. உங்க பர்சனல் யூஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் அகில இந்தியா வரைக்கும் கேட்டுக்கிறேன். முக்கியமா நம்ம மாநில தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ரேபிடோ அண்ட் ஊபர், ஓலா, ரெட் டாக்ஸி, ரெக்லியும் பைக் டாக்ஸி வந்திருக்கு. அதுவும் நாங்க எதுக்குறோம். பைக்ன்றதே உங்களுக்கு பர்சனல் யூஸ் தானேங்க. நீங்க எதுக்குங்க நீங்க எல்லோ போர்டு மாதிரி ஆட்டோக்கார மாதிரி லோக்கல் எல்லாம் சுத்திட்டு இருந்து நைட் 1 மணி வரைக்கும் ரேபிடோ ஓடுதுங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி வரைக்கும் பைக் டாக்ஸி ஓடிக்குது. நாங்க போய் காவல்துறை கேட்டோம். நம்ம டிராபிக் ஸ்டேஷன்ல கேட்டதுதான். டிஎஸ்பி சார் கிட்ட சொன்னதுக்கு பைக் டாக்ஸி அனுமதி இல்லை. டீபோல்டு ஓ நியூஸ் வண்டி டாக்ஸிக்கு பயன்படுத்த முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டாங்க. நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்புறம் டிராபிக் ஸ்டேஷன்ல வண்டி எல்லாம் நைட் எல்லாம் எடுத்துட்டு போய் விட்டு இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா வண்டியும் எடுத்துட்டு போய் நாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல நிப்பாட்டி ஆர்டிஓ சார் நம்ம ஆட்டோக்காரங்களுக்கு ஒயிட் போர்டு ஓட்டுறதுக்கு ஆட்டோக்கும் அனுமதி இல்லை. ஆட்டோவும் ஒயிட் போர்டுல இருந்தா அதுவும் டாக்ஸியா பயன்படுத்த முடியாது. அதுவும் ஓ நியூஸ் வண்டி தான். நம்ம ஓட்டுறதுக்கு எல்லோ போர்டு வண்டி மட்டும் தான் நம்மளுக்கு அனுமதி. பேசஞ்சர் ஏற்றுறதுக்கு முடியும். இதுதான் முறை. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒசூர்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் ஆகட்டும், முக்கியமா ஆட்டோ டிரைவர்ஸ் தான். என்னன்னு கேட்குறேன்னா, நாங்கள் பேசஞ்சரை போகும்போது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குறைஞ்சபட்சமாக கட்டணம் வாங்கணும்னு சொல்லி ஏஐடிசி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைக் டாக்ஸி வந்துருச்சு, அந்த ரெட் டாக்ஸி, ஊபர் இவங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஆட்டோக்காரங்க எல்லாரும் இல்லை, சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சில புது டிரைவருங்க ஜாஸ்தி கேட்குறாங்க. அதனால எல்லாம் பைக் டாக்ஸி இது பண்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பைக் டாக்ஸி எல்லாம் உள்ள விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டணம் நாங்கள் கம்மி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். தயவு செஞ்சு இனிமேல் நீங்க ஆட்டோல பயணிங்க. ஆட்டோக்காரங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இன்னொன்னு இதே மூலியமா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தயவு செஞ்சு ஒசூர்ல இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் யூனிஃபார்ம் கட்டாயமா போட்டு வண்டி ஓட்டுங்க. யார்கிட்டயும் நீங்க கை கட்ட நின்ன வேணாம். யூனிஃபார்ம், பேசஞ்சருக்கு ரெஸ்பான்ஸ், அவங்க கேட்குற குறைஞ்சபட்சமா கட்டணம் நம்மளுக்காண்டி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரேட்டு கட்டணத்துக்கு நீங்க தயவு செஞ்சு கம்மி வாங்கி கஸ்டமர் சர்வீஸ் கொடுங்கன்னு சொல்லி ஏஐடிசி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக அனைவரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि बरकातहू। देखो भाई, ये आपको बात करने का मकसद क्या है बोलेगा तो मैं आपको खास गाड़ी रखा था क्या, ईएमआई बनने खोया नहीं, इस वजह से मैं आज भाई भाड़े गाड़ी चला रहा हूँ। इसका सभी वजह क्या तो ये 2 व्हीलर बाइक टैक्सी क्या पहले में 600-700 रुपए कमाता, आज 400 रुपए कमाना बहुत मुश्किल हो गया है। रात के 1:30 बजे 2 बजे आपको होसूर बस स्टैंड में रैपिडो बाइक टैक्सी चला रही क्या। मैं हूँ सो भाड़े का घर, बच्चों को पढ़ाना, घर का देखना, पानी की बिल, करंट का बिल, सभी में ऑटो चला को ऑटो का कलेक्शन देना क्या। एक दिन ऑटो का कलेक्शन दिया नहीं तो ओनर हटाता है क्या। ऐसे इसमें आपको ये रैपिडो बाइक टैक्सी वाले
50-60 रुपया गुजारने का भाड़ा 15 रुपया गुजारी भाई, हमें सभी क्या कर को मन्ना सो। ये बाइक टैक्स यहाँ अल्लाह की वास्ते बोल रहा हूँ, ये कौन भी चलो ना को भी बाइक टैक्स यहाँ देखो रात सारी हमें रात के 2:30 बजे तक 10 गाड़ियां पकड़ को ले लगा को आरटीओ में ले लगा को देखो ही 10,000 रुपए फाइन ने। क्या कंपनियां में काम करती हैं, काम कर डाल को क्या करती पार्ट टाइम कर को 2 व्हीलर बाइक चलाती। ये सभी क्या करना बोलो, सुबह हमें ऑटो ड्राइवर एक को सुबह हमें क्या बोलना चाह रहा हूँ, ये बाइक टैक्स को बैन करना को बोल रही है हमारे एएसटीसी संगम से। तो पूरे उन्होंने स्टेप उठा को ही तज बोलना चाह रहा हूँ। आतो अल्लाह हाफिज। இந்த ஆட்டோ தொழில் நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க. நாங்கள் வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த ஒசூருக்கு வந்துட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இதை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆட்டோவை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு கூட ஓட்ட முடியல எங்களால். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த பசங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. நைட்டு பகல் எப்படினாலும் அவங்க ஓட்டுறாங்க. ஊபர் மூலிமா அவங்க வந்துட்டு இப்போ ரேபிட்டோ மூலிமா அவங்க ஓட்டுறாங்க. எப்படின்னே தெரியல நமக்கு. நாங்கள் எவ்வளோ நாளும் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்களும் கூலிக்கு வேலைக்கு தான் போகிறாங்க. 2 பசங்களை படிக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி இந்த ஆட்டோ தொழில் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. வணக்கம். நான் வந்து ஏஐடிசி ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளர். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒசூரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனியில் இருக்கிற வேலை செய்கிறவங்க பார்ட் டைம் வேலையாக அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைம் வேலையாக வந்து இந்த 2 வீலரில் வந்து ரேபிட்டோ ஓட்டுறாங்க. இது ஓட்டுறதுனால அவங்களுக்கு வந்து வருமானம் இருந்தும் இந்த வழியில் வந்து ஓட்டுறதுனால ஆட்டோ தொழிலாளிகள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்தனா கூட அவனால் 500 ரூபா கூட ஓட்ட முடியாத சூழ்நிலை போயிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி, அதேமாதிரி ரேபிட்டோ, ஓலா, ஊபரு டாக்ஸி ஒரு பக்கம், கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து கால் டாக்ஸி வந்து இங்கே ஓட்டுறாங்க, லோக்கல் ஓட்டுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடுவில் இவ்வளோ வண்டிகளை வாங்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வண்டி வாங்கிட்டு ஃபைனான்ஸ் போட்டு அந்த வண்டிகளை வந்து டியூ கூட கட்ட முடியாமல் சூழ்நிலைக்கு போய் அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு டிரைவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த ஒரு ஆட்டோ தொழில் நம்பி தான் ஸ்கூலில் சேர்த்துனவங்க, அவங்க குடும்பத்தை காப்பாற்றினேன் அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் வயசானவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனில் கொஞ்சம் பேர் தான் புது பசங்க வந்து உள்ள டிரைவராக வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்களாம் 50, 55, 60 வயசில் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த தொழில் விட்டு வேறு தொழிலுக்கு போக முடியாமல் சூழ்நிலை இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி தெரியாமல், இன்னொன்று அந்த காலத்தில் இருந்தவங்க 50 வயசு இருக்கிறவங்க யாரும் படிக்கலை, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது கால் புக் பண்ணாலும் இவங்க டிரைவருங்க போய் எதுவும் அதை வந்து அட்டன் பண்ணி போக முடியாமல் சூழ்நிலை இருக்காங்க. இந்த சூழ்நிலை இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெடிக்கல் செலவு போகிறது கூட வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதை வந்து எல்லா சங்கத்தில் இருக்க ஏஐடி சங்கத்தில் இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸும் ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்து எங்ககிட்ட குறையாக சொல்கிறாங்க. இதை வந்து போக்குவரத்து மினிஸ்டர் வரைக்கும் போக்குவரத்து ஆணையர்கிட்ட பேசியிருக்கு. அதே மாதிரி லோக்கல் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கு, டிஎஸ்பிகிட்ட பேசியிருக்கு, ஆர்டிஓட்ட பேசியிருக்கு, நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்துட்டு இப்போ ரீசனாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பைக் டாக்ஸி வந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பிடிக்கிறாங்க. இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச டாக்ஸிகளை பிடிச்சி கொடுக்குறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கேட்கும் போது நான் இன்றைக்கி தான் வந்தேன், 2 ட்ரிப்பு தான் எடுத்திருக்கேன், என்னை விட்டுருங்க இந்த ஒரு டைம் இப்படி கெஞ்சுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க எங்கே வேலை செய்யறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சம்பளமும் 30,000 40,000ன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அவன் தயவு செய்து யாரும் பைக் டாக்ஸி வராதிங்க. வந்தால் நாங்கள் வந்து கடைசியில் பிடிச்சி கொடுப்போம். உங்களை பார்த்தா எங்களுக்கு கஷ்டம். நீங்களும் தொழிலாளி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒரு தொழிலாளி வாழ்கிறதுக்கு இன்னொரு தொழிலாளி வந்து கெடுத்தக்கூடாது. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு யாரும் தயவு செய்து பைக் டாக்ஸி வராதிங்க. அப்படி வந்தால் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து உங்களுடைய வேலையை வந்து நாங்கள் பறிக்கிறதுக்கு உண்டான இந்த யூனியன் வந்து சங்கம் வந்து கண்டிப்பாக செய்யும் அதுக்கு. அதனால் வந்து தயவு செய்து யாரும் பைக் டாக்ஸி வந்து அந்த டிரைவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன்.